ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் நேம் ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேம் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபார்மில் பேசிக்காக இது யூஸ் பண்ணுற ஒரு ஆட்ரிபியூட் தான். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் எலமெண்ட் நம்ம கொடுப்போம்ல, இன்புட் டைப்பு, டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ அதுக்குள்ளே தான் இன்புட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்புட் வாங்குகிறோம்ல, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்கு தான் இன்புட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த நேம் ஆட்ரிபியூட் இன்புட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் வாங்கிட்டோம் யூசர்கிட்டேருந்து, அதை நம்ம பேக்கெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, வெறும் மொட்டையாக அந்த இன்புட் மட்டும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வாங்குகிறோன்னா, நேம் ஜான் வச்சுக்கோங்க. ஜான் மட்டும் அந்த பேக்கெண்டுக்கு அனுப்புனா புரியாதுல்ல. ஸோ எதோட டேட்டா இது எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு புரியாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நேம் ஆட்ரிபியூட்குள்ளே ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க் போட்டு உள்ளே நம்ம யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தா, அங்கே பேக்கெண்டில் போகும்போது யூசர் நேம் அப்புறம் ஜான் வரும். ஸோ அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பேக்கெண்டில் சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த இன்புட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். எப்படி சப்மிட் ஆகும் அப்படின்னா, நேம் வேல்யூ பேரை சப்மிட் ஆகும் பேக்கெண்டில் போய். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நேம் போகும், அப்புறம் ஈக்குவல் டுன்னு போட்டு வேல்யூன்னு வரும், பேக்கெண்டில் போய் சப்மிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும்ல என்ட்ரு கொடுத்தா. ஸோ அந்த யூஆர்எல்லில் சேஞ்ச் ஆகும், நேம் ஈக்குவல் டு வேல்யூ பேராக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நேம் ஈக்குவல் டு வேல்யூவாக அதில் ஷோ ஆகும். ஸோ இதை நான் எப்படி ஷோ ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். நான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்முக்குள்ளே ஆக்ஷன் .php நார்மலாக ஒரு ஃபைல் நான் கொடுக்குறேன். நான் ஃபைல் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அன்டிஃபைன்டு தான் காமிக்கும். அதுக்குள்ளே நான் இன்புட் கொடுக்க போகிறேன். இன்புட் கொடுத்தாலே டெக்ஸ்ட்டு வருது பாருங்கள், டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடி கொடுக்கலாம். ஐடி யூசர் நேம் யூநேம் அப்படின்னு கொடுக்குறேன். பிளேஸ் ஹோல்டர் கொடுக்க போகிறேன். பிளேஸ் ஹோல்டர் என்டர் யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நேம் ஆட்ரிபியூட் கொடுக்க போகிறேன். நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன நேம் அங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசர் நேம் அப்படின்னு சொல்லி தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் லேபிள் கொடுத்துக்கலாம். இன்புட்கான லேபிள் ஃபார் எதுக்கு கொடுக்க போகிறோம், ஐடி யூநேம்ன்ற ஐடிக்கு லேபிள் கொடுக்க போகிறோம். ஸோ லேபிள் எப்படி இருக்கணும், யூசர் நேம் சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா, லேபிள் கொடுத்தாச்சு, இன்புட் டைப் கொடுத்தாச்சு, நேமும் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி இது ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். யூசர் நேம், என்டர் யூசர் நேம். ஓகேங்களா, நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி cannot get, இங்கே உள்ளே போகாது, அந்த நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் போகலை அப்படின்னு சொல்லி காமிக்குது. cannot get, அது கெட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்கள், இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகணும். ஸோ யூசர் நேம் ஜான் அப்படின்னு சொல்லி வருதா. யூசர் நேம் ஜான் அப்படின்னா என்னென்னா, இது நேம், இது நேமுக்கான இன்புட் வாங்கின வேல்யூ. ஓகேங்களா, அது ஷோ ஆகுது, நம்ம யூஆர்எல்லே ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் நேம் ஈக்குவல் டு வேல்யூ நம்ம பார்த்தோம்ல. இதில் நேம் ஈக்குவல் வேல்யூ பேரில் இது ஷோ ஆகும். நம்ம யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் எல்லா வெப்சைட்டும் எப்படி தான் சர்ச் பண்ணுறதுல ஒர்க் ஆகும். ஸோ யூடியூப்பில் எப்படின்னு வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நார்மலாக நான் ஊட்டின்னு டைப் பண்ணுறேன். ஊட்டின்னு டைப் பண்ணோன்னே பாருங்கள், மேலே https://youtube.com/research ? போட்டு இது அந்த லிங்க்கு ரீடைரக்ட் பண்ண யூடியூப்குள்ளே போ அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சர்ச் query அப்படின்னு வருதா. இது நேம். ஓகேங்களா, நேம் அவங்க கொடுத்துருக்க நேமு, இது வேல்யூ நாம் கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இந்த சர்ச் queryக்குள்ளே போய் சர்ச் queryயில் ஊட்டி அது சர்ச் பண்ணி எங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் யூடியூப்பில் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி தான்
இதுலேயும் ஒர்க் ஆகும், கூகுள்லேயும் ஒர்க் ஆகும். அது நம்ம ப்ராக்டிஸ் கொஷினில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்மளோட வெப்சைட்டில் எப்படி ஷோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இங்கே இருக்கா இந்த ரீடைரக்ட் ஆகிற லிங்க்கு மட்டும் ரிசல்ட்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு வந்து இன்புட் கொடுக்குறேன். இன்புட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஐடி வந்து யூடியூப்னு கொடுக்குறேன், வைட்டின்னு கொடுக்குறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் டெக்ஸ்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நேம் என்ன அப்படின்னா, நேம் வந்து சர்ச் கொரின்னு தரணும். சர்ச் கொரி தரணும். ஸோ வந்து இப்போதைக்கு நான் இது வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே கமெண்ட்ஸாக மாற்றிடுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம்ல அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணோம். பட்டன் கிளிக் பண்ணால் அங்கே போகிற மாதிரி. ஸோ பட்டனில் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த லிங்க்கு ரீடைரக்ட் பண்ணி போகும் எப்போ அப்படின்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது. ஸோ நம்மளோட யூஆர்எல் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு இந்த லிங்க் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கொஷின் மார்க் சிம்பிள் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் மார்க் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம பார்த்தோம்னா கீ வேல்யூ பேராக அங்கே போகும். ஸோ வந்து நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு வரும். ஸோ வந்து நேம் வந்து நம்ம சர்ச் கொரி அப்படின்னு கொடுத்துட்டோம் அந்த யூடியூப்பில் வர மாதிரி. ஸோ வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணுற வேல்யூ ஈக்குவல் டுன்னு சொல்லி அது பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் அங்கே போகும்போது நம்மளுக்கு டைரெக்டாக யூடியூப்போட பேஜ்க்கு நம்ம போயிடுவோம் சர்ச் பண்ணும்போது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இது வந்து சர்ச்னு ஒரு பட்டன் வந்துச்சு. இப்போ வந்து நார்மலாக டெக்ஸ்ட்டில் வந்து ஊட்டி அப்படின்னு நான் தரேன். சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு யூடியூப்பில் ஷோ ஆகிற மாதிரி அதே லிங்க் ஷோ ஆகுது. சர்ச் கொரி ஈக்குவல் டு ஊட்டின்னு ஷோ ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டைரெக்டாக எனக்கு யூடியூப்பில் ரீடைரக்டாகி வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட வெப்சைட்லேருந்து யூடியூப்பை லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் போயிடலாம். கிரியேட் a search request option that redirects its search request to Google, Apple சர்ச்சிங் இன்புட் சர்ச் பட்டன். அதே மாதிரி சர்ச்சிங் இன்புட் கொடுத்து சர்ச் பட்டன் கொடுக்கணும். அது வந்து கூகுளில் ரீடைரக்ட் பண்ணி நம்மளுக்கு இது எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வரணும். ஓகேங்களா? இப்போ யூடியூப்பில் கொடுத்தோம்னா அதே மாதிரி கூகுளில் போய் ரீடைரக்ட் பண்ணி வரணும். ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் செஷனாக விட்டுடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மோட இன்புட் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லேபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம்ஸில் செக் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? தனித்தனி பாக்ஸாக இருக்கும். பக்கத்தில் லேபிள் இருக்கும், பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணால் டிக் ஆகும். ஸோ அதுதான் வந்து செக் பாக்ஸ். ஓகேங்களா? நம்ம செக் பண்ணால் டிக் ஆகும், திரும்பி கிளிக் பண்ணால் அன்செக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் செக் பாக்ஸ்னு கொடுத்தா அந்த செக் பாக்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ யூஆர்எல்ல நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டா டிக் வந்துச்சுன்னா ஆன்னு வரும். யூஆர்எல்ல நேம் ஈக்குவல் டு ஆன் வரும், இல்லைனா நேம் ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்புட் டைப் செக் பாக்ஸ்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஐடிக்கு வரும். ஐடி வந்து என்னென்னா செக்குன்னு தரேன். ஸோ இதுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமும் செக்குன்னு தரேன். இதுக்கு லேபிள் கொடுத்துடலாம், லேபிள் ஃபார் செக்.
செக்குக்கு லேபிள் தர போகிறோம். நான் தர போகிறேன். ஃப்ரூட்ஸ் கூட தந்துடலாம். ஃப்ரூட்ஸ் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோனா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆரஞ்சு 2 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஆப்பிள் ஷோ ஆகுது, அதுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. ஆரஞ்சு ஷோ ஆகுது, அதுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இதுவும் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து சப்மிட் தரேன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே ஃப்ரூட்ஸ் ஆன் வருது. இதுக்கும் ஃப்ரூட்ஸ் ஆன் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல நேம், ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் ஆன் வருது. இதுக்கும் ஃப்ரூட்ஸ் ஆன் வருது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செக் பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் என்னென்னு பார்க்கலாம். ரேடியோ பட்டன் அப்படின்னா நம்ம ரவுண்டாக ஒரு பட்டன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் ரேடியோ பட்டன். ஸோ அதுதான் எப்படி சொல்கிறாங்க. ஒன்லி ஒன் ஆப்ஷன் செலக்டட் வில் டேப் பட்டன் ஓகேங்களா. ஒன்லி ஒன் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலா ஃபீமேலா இல்லை அதர்ஸாக கேட்கும்போது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதுலேயும் வந்து ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் பை சேம் நேம் ஆட்ரிபியூட். மல்டிபிள் ஆப்ஷன் கொடுப்போம், அதை கனெக்ட் பண்ணி நம்ம சேம் நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் ஒன் டைமில் ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இன்புட் டைப் இன்புட்டில் வந்து ரேடியோன்னு தந்துடுறேன். ரேடியோவில் வந்து ஐடியில் வந்து ஜெண்டர் இன்னும் மேல்னு தந்துடலாம். நேமில் வந்து ஜெண்டர்னு தந்துடுறேன். இதில் லேபிள் தந்துடுறேன். லேபிள் ஃபார் மேல் ஓகேங்களா. இது தந்துடுறேன். லேபிள் கொடுக்குறேன். லேபிள் வந்து ஃபீமேல்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளேயும் ஃபீமேல்னு தந்துடுறேன். ஸோ இதுக்கும் ஒரு இன்புட்டு ரேடியோ ஐடி ஃபீமேல் நேம் சேமாக தரேன். ஜெண்டர் நேம் ஏன் சேமாக தரேன்னா அப்போ தான் ஒன்று இதில் கிளிக் பண்ணும்போது வேறு ஒன்று அன்கிளிக் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சேமாக தரேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மேல் ஃபீமேல்னு வருது. இது நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், இது அன்கிளிக் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணுற பாருங்கள், இது அன்கிளிக் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரே ஆட்ரிபியூட் கொடுத்து நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா. ஒரே நேம் கொடுத்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ சப்மிட் கொடுத்தா ஜெண்டர் ஆன் வருது பாருங்கள் ஓகேங்களா. ஜெண்டர் ஆன் ஷோ ஆகுதா. ஸோ இப்படி தான் வந்து ரேடியோ பட்டன் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் பட்டன் ஓகேங்களா. செலக்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக, நீங்கள் ஒரு டெவலப்பர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக அந்த மாதிரி கேட்பாங்கள. ஸோ அது இல்லாமல் என்ன ஸ்டேட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டேட்னு நம்ம கொடுத்தா செலக்ட்னு கொடுத்தா நிறைய கீழே வந்து ட்ராப் டவுன் ஆகி நிறைய ஸ்டேட்ஸ்லாம் காமிக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது செலக்ட் எலமெண்ட் யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஜஸ்ட்டு இதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னா செலக்ட்னு நம்ம கொடுத்துட்றோம், நேம் கொடுக்குறோம், ஐடி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ அதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆப்ஷன் கொடுத்து அதில் வேல்யூ என்ன நம்ம கொடுக்க ஆசைப்படுறோமோ அந்த வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டு, டெவலப்பர்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ செலக்ட்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட்னு தந்துடுறோம். செலக்ட்னு தந்துட்டு அங்கே பாருங்கள் நேம் ஐடி அதே வந்துச்சு. நேம் வந்து நாம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி தரப்போகிறோம். ப்ரொஃபஷன் ஐடி வந்து இதுக்கும் ப்ரொஃப் அப்படின்னு தந்துடலாம். செலக்டில் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஆப்ஷனில் வேல்யூ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்னு தரப்போகிறோம். ஸோ அதே தான் இங்கே ஸ்டூடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் தரப்போகிறோம். ஆப்ஷன்
இதில் வந்து டெவலப்பர்னு தர போகிறோம். இதில் வந்து டெவலப்பர். ஸோ இதில் வந்து புதுசாக இந்த வேல்யூன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து பேக்எண்டில் போய் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டோம், ப்ரொஃபஷன். ஓகேங்களா? ப்ரொஃபஷன் கூட வந்து ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் வரும். டெவலப்பர்னு செலக்ட் பண்ணோன்னா டெவலப்பர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த வேல்யூ கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது, இது மாதிரி லேபிள் மாதிரி. பட் இது தான் வந்து நம்மளுக்கு பேக்எண்டில் போகும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ராப் டவுனில் ஷோ ஆகுதா? இதில் வந்து நம்ம நார்மலாக எப்படி கீழே இருக்க ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் தெரியுதா? ஸோ இதில் எது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெவலப்பர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் ஆகிடும். ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆகிடும். சப்மிட்னு கொடுத்தா பாருங்கள், ப்ரொஃபஷன் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செலக்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ராப் டவுன் மெனு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் பேர் டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஏரியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆடிங் டெக்ஸ்ட் ஆஃப் மல்டிபிள் வேர்ட்ஸ் ஆர் பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் இல்லைனா மல்டிபிள் வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் ஆகுது. இதுக்கான ஃபார்மேட் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்து ஐடி நம்ம கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு போதும். ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு ஐடி நம்ம கொடுத்து லேபிள் வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரோ காலம் சைஸும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டேன். ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்த அப்புறம் இதுக்கு பாருங்கள், டிஃபால்ட்டாக ரோஸ் காலம்ஸ் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணி நேம் வந்து ஃபீட்பேக். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மேஜராக ஃபீட்பேக் ஃபார்ம் கடைசியாக கேட்பாங்களே ஃபார்மில், ஏதாவது ஃபீட்பேக் என்ன சொல்லுங்கள். ஸோ அதில் நம்ம பேராகிராஃப் மாதிரி கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டு. ஸோ அதனால தான் யூஸ் ஆகுது. இதுலேயும் ஃபீட்பேக்னு கொடுங்க. ஸோ இதுக்கு ஒரு லேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லேபிள் ஃபார் ஃபீட்பேக் கொடுத்தாச்சு. இதுலேயும் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபீட்பேக் ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகுதா? ஸோ இதில் நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போயிட்டே இருக்கு பாருங்கள், எவ்வளோன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட் சைஸில் இருக்குது, 2 rows அந்த சைஸில் இருக்குது. நம்ம ரோ அண்ட் காலம் கொடுத்து எவ்வளோ சைஸில் வேணும் கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரோஸ் தரேன். ரோஸ் வந்து எனக்கு 15 rows வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 15 rows தகுந்த மாதிரி பெருசாகிடுச்சு பாக்ஸு. ஸோ நான் காலம் தரேன். காலம் 15 வேணும்னு தரேன். காலம் 15 தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. காலம் கம்மியாக இருக்குன்றால் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 50 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், வேஸ்ட்டாக தெரியுதா? ஸோ வந்து நம்ம எவ்வளோ வேணும்னா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபார்மோட இன்புட் எலிமெண்ட். அண்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு மைல் ஸ்டோனை க்ராஸ் பண்ணியாச்சு. எஸ், நம்ம வந்து HTML கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லெட் செலிப்ரேட். அண்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. ஸோ சியரப்பா, இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக வந்திருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். அண்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஜேர்னியில் ஒரு மிராக்கல் ஹேப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் CSSல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங், அண்ட் பபாய்.